ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு கத்திரிக்காயெலாம் போட்டு ஒரு சாம்பார் வந்து சிம்பிளாக வந்து செய்யலாம். நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன். இங்கிட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வந்து வேக வச்சாச்சு. தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்தை வந்து நல்லா சிறுசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்குற ஸ்டேஜில் வந்து நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம். வேறு எந்த காயும் தேவையில்லை. சிம்பிளாக வந்து இன்னும் முடிச்சிடலாம். கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலே வந்து இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினா இந்த சைடு வந்து பாசிப்பருப்பு வந்து ஓரளவு வந்து வெந்துருச்சு. ஸோ அதுவும் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் வந்து அந்த ஆயிலே நல்லா வேகட்டும் தண்ணியில். இங்கிட்டு வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்டு வந்து தோசை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ தோசைக்கு இந்த சாம்பார் செமையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு மசால் வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோட கரைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கரைச்சி ஊற்றியாச்சு. ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிருங்க. ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.